மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 11 இலக்கியம் எடுக்கின்ற மாணவ செல்வங்களை உங்களை மற்றொரு வாக்கு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இப்போ புது பாடம் வந்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து. சரியா? அற்புதமான ஒரு பாடல் தான் இந்த இயேசு கிறிஸ்து. இதை பாடியவர் வந்து பாரதியார். உங்களுக்கு தெரியும், புரட்சி கவி என்ன பாரதியார் என்று சொல்லப்பட்ட, அதாவது தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே ஒரு புரட்சியை ஏற்படுத்திய கவிஞன் தான் இந்த பாரதி. என்ன புரட்சியை ஏற்படுத்திய ஒரு கவிஞன் தான் இந்த பாரதி. தமிழ் இலக்கிய வரலாற்றினுடைய போக்கை மாற்றி அமைத்தவர். எப்படி சாதாரண பாமர மக்களும் பாடல்களை புரிந்து கொண்டு பாடக்கூடிய வகையில் அது எமக்கு எடுத்து காட்டிய பெருமை பாரதியை சார். புது கவிதை என்ற ஒரு அழகான ஒரு கவிதை வடிவத்தை எங்களுக்கு எடுத்து தந்தவன் இந்த பாரதி என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரியா? பாரதி என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். சரியா? பாரதி உங்களுக்கு கிறிஸ்துக்கு பின் 1882 ஆண்டு பிறந்து 1921 ஆண்டு எம்மை விட்டு இந்த உலகை விட்டு நீங்கியவர். உங்களுக்கு தெரியும், ஒரு குறுகிய காலம், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கூட இல்லை. ஆனால் 40 ஆண்டுகள் கூட வாழில்லாத குறைந்த காலம் மட்டும்தான் எங்களுடன் வாழ்ந்த ஒரு இந்த பார்த்தசாரி கோயிலில் இருந்த ஜானியால் தாக்கப்பட்டு இந்த உலகத்தை நீர்த்த ஒரு மாபெரும் கவிஞன் தான் இந்த பாரதி. இவர் இந்தியாவுடைய எட்டயபுரத்தில் பிறந்த இவர் 20ஆம் நூற்றாண்டின் நவீன கவிதை உருவாக்கத்தின் முன்னோடியாக திகழ்கின்றார். ஆயினும் மரபின் செல்வாக்கினை இவரது விநாயகர் நான்மணி மாலை முதலான இலக்கியங்களில் காண முடிகின்றது. கதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு, வசன கவிதை, கவிதை என்று இவர் விரியும் இவரது படைப்பாளுமைகள் கனதியானவை. சமஸ்கிருதம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை மிக்கவராக விளங்கினார் இந்த பாரதியார். சரியா? அப்போ அவருடைய பாடல் இந்த இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து என்ற பாடலினூடாக ஒரு அற்புதமான செய்தி அவர்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். பாரதியின் தோத்திர பாடல்கள் அவரது விசாலமான மனதையும் மானுடத்தை சித்தரிக்கின்றன. இப்பாடல் இயேசு கிறிஸ்து பற்றி விவரிக்கின்றது. இயேசு கிறிஸ்துவை பற்றி விவரிக்கின்றன இந்த பாடல். பாருங்கள். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தன நாளொரு 3. நேச மாமரியா மக்தலேனா நேரில் இந்த செய்தியை கண்டாள். தேசத்தீர் இதன் உட்பொருள் கேளீர். தேவர் வந்து நமக்குட் புகுந்தே நாசமின்றி நம்மை நித்தங்காப்பார். நம் அகந்தை நாம் கொன்று விட்டார். பாருங்கள் என்ன சொல்லுங்க. நேச யாரு? நாசமின்றி தேவர் வந்து நமக்குள் புகுந்தே நாசமின்றி நம்மை நித்தம் காப்பார். எப்படி வந்தார்? நாம் நம் அகந்தையை நாம் கொன்று விட்டால். யார் வந்து காப்பாரா? இறைவன் வந்தங்களை காப்பாரா, நித்தம் காப்பார். என்ன பாருங்கள். ஏனென்றால் அதான் அந்த மரியா மக்தலேனா என்ற அந்த பெண்ணின் ஊடாக அவர் எடுத்து காட்டிய விதம் அதுதான். இது ஏன் இயேசு அந்த பெண்ணுக்கு மட்டும் காட்சி கொடுத்திருந்தார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான். உங்களுக்கு தெரியுமே, ஈசன் என்பதுங்க இயேசு. ஈசன் சொல்லப்படுறது யாரு? இயேசு. இயேசு வந்து சிலுவையில் மாண்டான். உங்களுக்கு தெரியும் என்ன, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தான் உயிர் நீத்தவர். என்ன அப்போ ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான். சிலுவையில் அறையப்பட்டவர் மாண்டு போனார். மாண்ட இயேசு எழுந்தார் நாளொரு 3. என்ன மீண்டும் அந்த இயேசு 3ஆம் நாள் என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுகின்றார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுகின்றார் இயேசு. அப்படி அவர் உயிர்த்தெழுந்த அந்த செய்தியை முதலாக அவர் யாருக்கு தெரியப்படுத்தினார் வந்து பார்த்தீங்கன்னா, நேச மாமரியா மக்தலேனா என்ற பெண்மணி. நேச மாமரியா மக்தலேனா என்ற பெண்மணிக்குத்தான் அவர் அந்த
செய்தியை முதலாக எடுத்து சொன்னார். இதன் மூலமாக சொல்லப்படுகின்ற விடயம் என்னென்று பாருங்கள். நேரில் இந்த செய்தியை கண்டார். யாரு? நேசமரியா தன் உயிர்த்த 3ஆம் நாள் உயிர்த்த அந்த செய்தியை நேரில் கண்டவள் நேசமரியா மக்தலேனா. தேசத்தில் இதன் உட்பொருள் கேளீர். தேசத்தவர்களே, இதனுடைய உட்பொருளை நீங்கள் கேளுங்கள். தேசத்தவர்களே, இதனுடைய உட்பொருளை நீங்கள் கேளுங்கள். என்ன அதனுடைய உட்பொருள் என்னவென்று கேளுங்கள். தேவர் நமக்குள் புகுந்தே நாசமின்றி நம்மை நித்தம் காப்பார். அதனுடைய பொருள் என்ன? தேவன் என்ன? இறைவன் நமக்குள் புகுந்து எங்களுக்குள் நுழைந்து, இல்லாட்டி எங்களுக்குள் நாசமின்றி எந்தவித நாசமும் நம்மை அணுகா வண்ணம் நம்மை நித்தம் காப்பார். எங்களை அவர் நித்தம் ஒவ்வொரு நாளும் காப்பார். நித்தம் என்பது உங்களுக்கு தெரியும். என்னது? ஒவ்வொரு நாளுமா? ஒவ்வொரு நாளும் தான் நித்தம். ஒவ்வொரு நாளும் என்ன? ஒவ்வொரு நாள் நித்தம் நம்மை காப்பார். எப்படி காப்பார் என்றால், நம் அகந்தையை நாம் கொன்று விட்டால், எமக்குள் இருக்கின்ற அகந்தை ஆணவத்தை எல்லாம் நாங்கள் அழித்து விட்டோம் என்று சொன்னால், அந்த இறைவனே நம்மை காப்பார். அந்த இறைவனே நம்மை காப்பார். மரிய மக்தலேனா என்ற அந்த பெண்மணி தன்னுடைய அகந்தையெல்லாம் நீக்கி இயேசுவே சரணம் என்று அவள் இருந்ததன் நினைவு அவளை காக்க அந்த இயேசுவே இறங்கி வந்தார். எப்படி? இறந்து 3 நாள் உயிர்த்து அவருக்கு காட்சி கொடுத்ததன் மூலமாகவே இந்த தேசத்தில் உள்ளவர்களுக்கு இயேசு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கின்ற அகந்தையே எல்லாம் ஒழித்து விட்டு உள்ளார்ந்தமாக நீங்கள் விரும்புகின்ற இறைவனை நேசியுங்கள். அவர் உங்களுக்குள்ளே அமர்ந்திருந்து உங்களை ஒவ்வொரு நாளும் காப்பார். அந்த உட்பொருளைத்தான் இந்த காட்சி மூலமாக எடுத்து காட்டியிருக்கின்றார் பாரதி. பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகான ஒரு தத்துவத்தை இந்த பாடல் மூலமாக அவன் எடுத்து காட்டியிருக்கின்ற விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதான் இந்த முதலாவது பாடல் அவர்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்ற சொல்லுகின்ற செய்தி அதுதான். சரி, அடுத்தது பார்ப்போமா? 2வது பாடலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அன்புகான் மரியா மக்தலேனா ஆவி காணுது இயேசு கிறிஸ்து முன்பு தீமை வடிவினை கொன்றால் 3 நாளில் நல்லுயிர் தோன்றும் பொன் பொழிந்த முகத்தினை கண்டே போற்றுவாள் அந்த நல்லுயிர் தலை அன்பென்னும் மரிய மக்தலேனா. ஆகா சால பெருங்கிளி இதே. பாருங்கள், அன்புகான் மரிய மக்தலேனா எப்பொழுதுமே அன்பினையே கண்ட அன்பின் வழியே அதை போதித்து வந்தவள் தான் யார்? இந்த மரியா மக்தலேனா என்ற அந்த பெண். ஆவி காணுதி இயேசு கிறிஸ்துன்னு அப்படிப்பட்டவள். அந்த என்ன செய்கிறாள்? ஆவி உயிர்த்தெழுந்த அந்த தூய ஆவியான அந்த இயேசு கிறிஸ்துவை காணுகின்றாள் என்று முன்பு தீமை வடிவினை கொன்றதால். என்ன? முன்பு தன்னிடமிருந்த தீமை என்ற அந்த வடிவினை எல்லாவற்றையும் அவள் கொன்று அழித்து விட்டதால் அவள் அதை கண்டு கொண்டாள், வடிவினை கொன்றாள். 3 நாளில் நல்லுயிர் தோன்றும். என்ன? நீங்கள் உங்களுடைய இருக்கின்ற அந்த தீமை எல்லாத்தையும் கொன்று விடுங்கள். 3 நாளுக்குள் உங்களுக்குள் ஒரு நல்லுயிர், புதிய உயிர் ஒன்று உங்களுக்குள் தோன்றும். அதைத்தான் அங்கே இயேசு எடுத்து காட்டுகின்றான். தீமை என்ற எல்லாவற்றையும் அழித்து விட்டால் அங்கே தூய ஆய்வி ஒன்று தோன்றும் என்பதை எடுத்து காட்டுகின்றார். பொன் பொழிந்த முகத்தினே கண்டு என்ற அப்போ தோன்றுகின்ற போது பொன் பொழிந்த தங்கம் பிரகாசிக்கின்ற இந்த முகத்தினே கண்டே போற்றுவாள், நிச்சயம் போற்றுவாள் அந்த நல்லுயிர் தன்னை, அந்த தூய ஆவிதனை, இந்த தூய்மையான அந்த ஆவினை அவள் போற்றுகின்றாள். என்றால் அன்பெனும் மரிய மக்தலேனா என்றால் அன்பே உருவானவளான அந்த மரிய மக்தலேனா, அன்பே உருவானவளான அந்த மரிய மக்தலேனா. இது மிகப்பெரிய உண்மையாகும். மிகப்பெரிய உண்மையை உலகுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றால் அன்பே உருவாக
இருக்கின்ற அந்த மரிய மக்தலா ஏன் இயேசுவை காணுகின்ற போது காணும் முன்பாக தன்னிடம் இருந்த அந்த தீய குணங்களை எல்லாவற்றையும் இருந்த இயேசுவை கண்ட பிறகு அவற்றையெல்லாம் நீக்கி அன்பே உருவாகவானவளாக காணப்பட்டவள் தான் அந்த இயேசு கிறிஸ்து. அந்த அன்பே உருவானவளாக காணப்பட்டவள் தான் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தூய்மையான உள்ளத்தின் பால் ஈர்க்கப்பட்ட மரிய மக்தலேனாவும் அவளும் அன்பே உருவானவளாக மாறியதன் விளைவு என்னது? 3 நாளில் தூய ஆவியாக தோன்றிய இயேசு அவளுக்கு காட்சி கொடுத்தவர். ஆகவே உங்கள் உள்ளத்தில் உங்கள் மனதில் சூழ்ந்திருக்கின்ற இந்த அழுக்குகளையெல்லாம் நீங்கள் கொன்று விடுங்கள். 3 நாளில் உங்கள் உள்ளத்திலும் புதிய ஒரு ஆவி தோன்றும் என்பதைத்தான் இந்த பாடலினூடாக எப்படி எல்லோருமே போற்றுகின்ற பொன்பொழிந்த முகத்தினுடையாய் அது அங்கே தோன்றும் என்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது தான் அந்த பாடலினூடாக எடுத்து காட்டி இருக்கின்றார். சரி, பாருங்கள். அடுத்தது, உண்மை என்ற சிலுவையில் கட்டி உணர்வை ஆணி தவங்கொண்டடித்தால் வன்மை பேருயிர் இயேசு கிறிஸ்து வானமேனியில் அங்கு விளங்கும் பெண்மைகான் மரியா மக்தலேனா பேணும் நல்லறம் இயேசு கிறிஸ்து நுண்மை கொண்ட பொருளிது கண்டீர் நொடியில் இது பயின்றுதல் ஆகும். சின்ன விஷயம், நொடிப்பொழுதில் நீங்கள் அதை பயின்றிட முடியுமா? என்னதான்? உண்மை என்று சொல்லப்படுகின்ற அந்த சிலுவையில் உணர்வு ஆணித்தவம் கொண்ட உணர்வென்று அந்த ஆணியை கொண்டு அடித்தால் வன்மை பேருயிர், வன்மை அழகான ஒரு உண்மையான பேருயிர் ஒன்று தோன்றும். இயேசு கிறிஸ்து என்ற அந்த பேருயிர் தோன்றும். வானமேனியில் எங்கும் விளங்கும். வானமேனி எங்கும் அவர் விளங்குகின்றார். வானமே மேனியாய் விளங்குகின்றார். எப்படியா? பேருயிர் என்ன பெருமை மிக்க அந்த உயிர் ஒன்று தோன்றுகின்றது. பெண்மைகான் மரிய மக்தலேனா பேணும் நல்லறம். என்ன அந்த பெண்மையே போற்றுகின்றவளான மரிய மக்தலேனா என்ற அந்த நல்லறம் போதித்தது. அந்த நல்லறம் போதித்தது என்ன கண்டுகொண்டது? இயேசு கிறிஸ்துவை. என்ன அந்த பெண்மைகான் மரிய மக்தலேனா பேணும் நல்லறம் இயேசு கிறிஸ்து. அவளே பேணுகின்ற அந்த நல்ல அறமாக தோன்றுகின்ற அந்த இயேசு கிறிஸ்து என்ன நுண்மை கொண்ட பொருள் இது கண்டீர் நொடியில் இது பயந்தார். இதுதான் உண்மை. மிக நுண்ணிய பொருளாக இருந்தால் அதுதான் உண்மை என்பதை உணர்ந்து கொண்டீர்களாக இருந்தால் அது இந்த வான வீதி எங்கும் பறந்து விரிந்தலாக மாற்றம் அடைகின்ற இதை நீங்கள் நொடிப்பொழுதிலேயே பயின்றிடலாம். அந்த அதற்குத்தான் சொல்லப்படுது, அன்பே உருவாக கொண்டு உண்மை என்ற வடிவத்தை உணர்வுகளை கொண்டு நீங்கள் கட்டுவீர்களாக, அந்த ஆணி என்ற தவத்தை நீங்கள் அடிப்பீர்களாக இருந்தால் நொடிப்பொழுதில் இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். இந்த நிலையை நீங்களும் அடையலாம் என்பதை மரியா மக்தலேனா என்ற அந்த பெண் நல்லறத்தினூடாக உலகுக்கு எடுத்து காட்டினான் இந்த இயேசு. தான் இந்த பாடலுடையதாக எடுத்து சொல்லப்படுகின்ற விஷயம். பாருங்கள் எப்படி அந்த வானவின பெண்மை என்றது உண்மை என்ற சிலுவை இல்லை உணர்வுகளை ஆணித்தவங்க வன்மை என்ற அழகான ஒரு பேருயிரான இயேசு கிறிஸ்து வானமேனியில் எங்கும் விளங்கியது. எப்படியா? பெண்களே போற்றுகின்ற மரிய மக்தலேனா என்ற அந்த நல்லறம் போற்றிய இயேசு கிறிஸ்து தான். இது உண்மை. நொடியிலே இது நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இந்த நுண்மை பொருள் இதை நீங்கள் கண்டு கொண்டு பயந்தீர்கள். நல்ல நொடிப்பொழுதிலே பயந்து விடலாம். அதுக்கு மிக முக்கியம் எனது உண்மை என்பதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். சரி, என்ற 3 பாடல்கள் ஊடாக மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார் இயேசு கிறிஸ்து என்ற அந்த பாடல்களாக உலகுக்கு ஒரு செய்தியாக சொல்லியிருக்கின்றார். இது அன்பே வடிவானவராக இருக்கின்ற இயேசு என கிறிஸ்து நல்லறமாக போதித்தவர். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு தம்மால் தூய்மையே பேணும் வகையில் அதை நமக்கு உலகுக்கு எடுத்துக்காட்டிய தூய ஆவி ஆனவர். எங்களுடைய அகந்தைகளை கொண்டு அன்பே உருவாக நாங்கள் பிறருக்கு நன்மை செய்ய வலிக்கிட்டோம் சொன்னால்
3 நாளிலே நாங்கள் தூய ஆய்வியாக பெற்று பொன்பொழிந்து இந்த வானமேனி எங்கும் விளங்குகின்ற வண்ணம் அளவிற்கு உண்மையானவர்களாக நாங்கள் திகழ்வோம் என்பதைத்தான் இந்த மரிய மக்களேனா என்ற அந்த பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மாண்டு உதித்த 3ஆம் நாளில் தூய ஆவியாக உதித்து இந்த செய்தியை உலகுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார் என்பதை நாங்கள் இந்த இயேசு கிறிஸ்து என்ற காவியத்தின் மூலமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரியா? அப்போ இதில் வரக்கூடிய கேள்விகள் இருக்குது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் 3ஆம் நாள் உயிர்ப்பை பற்றி பாரதி நோக்கும் முறை யாது என்று சொல்லப்படுகின்றது ஒன்று. அடுத்தது, மரிய பக்தலேனா இயேசு கிறிஸ்து ஆகியோர் பற்றிய பாரதியின் சித்தரிப்புகளை விளக்குக. இக்கவிதையில் இடம்பெறும் அணியினை குறிப்பிட்டு அதன் சிறப்புகளை விளக்குக. இக்கவிதையில் இடம்பெறும் எதிகை மோனைகளை குறிப்பிட்டு அவையை ஏற்படுத்தும் சந்தத்தை ஓசையை தெளிவுறுத்துக. பின்வரும் சொற்களின் பொருளை எழுதுக. அகந்தே, வன்மை, மேனி, நுண்மை என்று கண்டு கொண்டவர். அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளை, இந்த பாடல்களை நாங்கள் பார்க்கின்ற போது தெரியும் இயேசு கிறிஸ்து என்ன என்ற அந்த காவியத்தை இதனூடாக அவர் என்னத்தை சொல்ல வருகின்றார் என்று சொல்லி பாரதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உயிர்ப்பின் மூலமாக 3ஆம் நாள் உயிர்த்த அந்த உயிர்ப்பின் மூலமாக என்னத்தை அவர் எடுத்து காட்ட முனைகின்றார் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க சொன்னால் தெரியும். அதாவது எங்களுடைய உள்ளத்தில் அகந்தை என்பதை நாங்கள் அழித்து உள்ளத்தில் தோன்றுகின்ற அகந்தையெல்லாம் நாங்கள் அழிக்க வேண்டும். அப்படி அந்த உள்ளத்தில் தோன்றுகின்ற அகந்தையெல்லாம் அழித்து அன்பே உருவானவர்களாக நாங்கள் அங்கே காணுகின்ற போது அந்த அகந்தை அழிக்கப்பட்டு 3ஆம் நாளில் ஒரு தூய்மையான உயிரொன்று எங்களுக்குள் தோன்றும். அவ்வாறு தோன்றுகின்ற அந்த உயிர் பொன்பொழிந்த முகம் போல் என்றும் இந்த வானவிலேயே பிரகாசித்து காணப்படும். அதற்கு உண்மை உணர்வுகள் எல்லாவற்றையும் நாங்கள் சரியாக வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தி ஒரு நல்ல அறத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். நல்ல அறத்தை நாங்கள் பின்பற்றுகின்ற போதுதான் அங்கே ஒரு தூய்மையான ஆவி ஒன்று எங்களுக்குள் தோன்றும். அவ்வாறு தோன்றுகின்ற ஆவி எப்பொழுதுமே எம்மை நித்தம் காத்து கொள்ளும். நாசம் எதுவும் எங்களை அண்டாமல் காத்து கொள்ளும். என்றால் அந்த தூய ஆவி என்ற அந்த இறைவனே எங்களுக்குள் வந்து நின்று எங்களை காத்து கொள்வார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற அகந்தைகளை நாங்கள் அழிக்க வேண்டும். அகந்தைகளை மட்டும் அழித்தால் போதாது, அவற்றையெல்லாம் அழித்து உண்மை என்ற பாதையின் வழியே நாங்கள் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக, உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவராக எம்மை நாங்கிற போது அங்கே இந்த மரிய மக்களேனா என்ற பெண் போல ஒரு சிறந்த அறம் என்று எங்களுக்கு அங்கே தோன்றும், எங்களுள் தோன்றும். அப்படி தோன்றுகின்ற போது ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வெள்ளம் ஒன்று எங்களுக்குள் ஏற்படும். அந்த வெள்ளப்பாலுமே இந்த உண்மையான தூய்மையான ஆவியாக எங்களுக்குள் வந்தமர்ந்து எம்மை நித்தம் காத்துக்கொள்ளும் என்பதே பாரதியினுடைய இந்த பாடல் மூலமாக இயேசு உயிர்த்த 3ஆம் நாள் உயிர்த்த என்ற செய்தியின் ஊடாக எடுத்து காட்டப்படுகின்றது. சரிதானே? இதை நாங்கள் அங்கே பார்த்துருந்தாங்க. அடுத்தது பார்ப்போம். இந்த செய்தியின் ஊடாக, அதாவது இந்த இயேசு இது சிலுவையில் மாண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த என்ற அந்த செய்தியின் ஊடாக என்னத்தை பாரதி சொல்லுகின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆணவத்தை அடக்கி அன்பென்ற வழியில் நாங்கள் செல்வோமாக இருந்தால் அங்கே எங்களுடைய தூய்மையான ஆவி தோன்றும், எங்களுக்குள் தூய்மையான ஆவி தோன்றும் என்று சொல்லுகின்றார். அப்படி தோன்றுகின்ற அந்த ஆவியே எங்களுக்குள் புகுந்து நின்று நித்தமெம்மை காத்துக்கொள்ளும், நித்தமெம்மை காத்துக்கொள்ளும் என்ற சம்பவத்தை இவர் இதன் மூலமாக எடுத்து காட்டுகின்றார். அதான் இயேசு கிறிஸ்துவின் 3ஆம் நாள் உயிர்ப்பு பற்றி பாரதியார் இதை எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கலாம். சரிதானே பிள்ளைகளே? அடுத்த பாப்பம் மரியா மக்தலேனா இயேசு கிறிஸ்து ஆகியோர் பற்றி பாரதியின் சித்தரிப்புகளை விளக்குக. அப்ப இயேசு கிறிஸ்து பற்றி பாரதியினுடைய சித்தரிப்புகளை நாங்கள் இங்கே பார்ப்போம். இப்ப இயேசு கிறிஸ்து என்பது தெரியுமா, தூய்மையான ஒரு ஆவி, தூய ஆவி என்று சொல்லுகின்றார் பாரதி. ஏனென்று சொன்னால், சிலுவையில் மாண்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். சிலுவையில் மாண்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
அப்ப சிலுவையில் அவர் ஏன் மாண்டார் என்றால் எப்படி? இந்த பாவங்களை எல்லாம் சுமந்து, இந்த பாவங்களை சுமந்தார். இந்த பாவங்களை சுமந்து, பாவங்களை எல்லாம் சுமந்து, அந்த பாவங்களை எல்லாம் நீக்கி, தானே சுமந்து அவற்றை எல்லாம் நீக்கி ஒரு தூய்மையை ஏற்படுத்தியவர் தான் இந்த இயேசு. ஆக தூய்மையான ஆவிகள், இந்த உயிர்களை எல்லாம் தூய்மைப்படுத்தியவர். எப்படி தூய்மைப்படுத்துவான்? ஆணவம் என்ற அந்த மாசை நீக்கினாள். எல்லா ஆவிகளும் தூய்மை பெறும். அதற்கு ஒரே வழி அன்பு. நீங்க அன்பை கை கொள்ளுங்கள், இந்த ஆணவம் தன்பாட்டில் எல்லாம் அடங்கி போய்விடும். இந்த ஆணவம் தன்பாட்டில் எல்லாம் அடங்கி போய்விடும் என்ற ஒரு அற்புதமான செய்தியை இயேசு எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் எந்த ஒரு ஆன்மா அன்பென்ற வழியில் தன்னை பயணித்து செல்கின்றதோ அந்த ஆன்மாவிற்கு அந்த இறைவனே நேரடியாக வந்து காட்சி அளிப்பார். அதுக்குத்தான் இந்த மரியா மக்தலேனா என்ற அந்த பெண்ணினுடைய அன்புக்கு சாட்சியாய் தான் தூய ஆவியாய் எழுந்திய அந்த செய்தியை முதலாக அவளுக்கு காட்சிப்படுத்தினார். தூய ஆவியாக எழுந்த செய்தி. ஆக அன்பென்ற வழியின் மூலமாக நாங்கள் பயணிக்கின்ற போது எங்கள் உள்ளத்தில் எப்படி இந்த ஆணவம் இல்லாமல் அகந்தையெல்லாம் அழிந்து ஒரு தூய்மையான ஆவி ஒன்று எங்களுக்குள் உட்புகுந்து கொள்ளும். தூய்மை என்ற அந்த ஆவி எங்களுக்குள் உட்புகுந்து கொள்ளும், எங்களை தூய்மையாக்கும். நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியாக காட்சியளிப்போம் என்பதை இதன் மூலமாக எடுத்துக்காட்டு இயேசு பார்த்தது சித்தத்தின் மூலமாக பாரதி எடுத்து காட்டுகின்றார். அப்படி காட்டுகின்ற போது அது இந்த வான வீதி எங்கும் பிரகாசமான பொன்பொடிகின்ற பிரகாசத்துடன் அந்த ஆவியல் எல்லாம் தூய ஆவி, தூய ஆத்மாக்கள் காணப்படும் என்பதை இதன் மூலமாக எடுத்து காட்டுகிறார் இந்த இயேசு கிறிஸ்து என்ற பாத்திர படைப்பின் ஊடாக. என்ன, அது மட்டும் இல்லாமல் என்ன, உண்மை என்ற வழியில் நீங்கள் நடந்து செல்லுங்கள், உணர்வுகளை மதியுங்கள், அங்கே உங்களுக்குள் ஒரு வன்மையான ஒரு அழகான பேருயிர் ஒன்று தோன்றும். பேருயிர் ஒன்று உங்களுக்குள் தோன்றும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் தோன்றும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதற்கான சாட்சியாய்த்தான் மரியா மக்தலேனாவிற்கு இயேசு காட்சி அளித்ததை காட்டுகின்றது. என்றால் அவள் தன்னிடமிருந்த ஆணவம், அகங்காரம் என எல்லாவற்றையும் நீக்கி அன்பென்றும் அறத்தின் வழியே அவள் சென்றதுதான் இயேசு அவளுக்கு காட்சி அளித்ததை காட்டுகின்றது. இந்த இயேசுவை பற்றி சித்தரிப்பு எடுத்துக்காட்டு. அந்த மரியா மக்தலேனா பெண்மையின் அறமாக போற்றுகின்றான். இந்த பெண்மையின் அறமென போற்றுகின்றார் இந்த பாரதி. அவ பெண்மைக்குரிய அறத்துடன் அன்பே வடிவாக நிகழ்ந்தவர் தான் இந்த மரியா மக்தலேனா. அவ தன்னிடம் இருந்த முன்பு தான் செய்த தீமைகளை எல்லாம் நீக்கிவிட்டாள். நீக்கி அன்பே வழியாக அவள் நகர்ந்து சென்றதுதான் அவனுடைய அந்த இயேசுவினுடைய தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக அமைந்தது. ஆக ஒவ்வொருவரும் தங்களுடைய தீமை வடிவினை கொன்று அறத்தின் வழியே, நல்லறத்தின் வழியே பயணம் செய்கின்ற போது அந்த அந்த பேர் ஆன்மாவை எங்களுக்குள் வந்திறங்கி எங்களை நித்தம் காத்துக்கொள்ளும். அது மட்டுமில்லை, எங்களுக்கான பாதையையும் அதுவே காட்டிக்கொள்ளும் என்பதற்கான ஒரு படைப்பாய்த்தான் பாரதி இந்த மக்தலேனாவை எடுத்து காட்டுகின்றார். அப்போ மக்தலேனா என்ற அந்த
பெண்ணினுடைய அன்பு தூய அன்புதான் என்ன பேருயிரான அந்த இயேசுவையே அவருக்கு காட்சியளிக்க வைத்தது என்பதை எடுத்து காட்டுறார். அப்ப நல்லறம் பேணி நாங்கள் செல்வோமாக இருந்தால் அது எங்களை தூய்மையான இடத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை இந்த மரிய மக்தலேனா என்ற பாத்திரத்தை சித்தரிப்பினூடாக எடுத்து காட்டுகின்றார் பாரதி. சரி, அடுத்த கவிதையில் இடம்பெறும் எதிகை மோனைகளை குறிப்பிட்டு அவை ஏற்படுத்தும் சந்தத்தை ஓசையை தெரிவித்துக. உங்களுக்கு தெரியும் எதிகை மோனை, எதிகை என்றால் என்ன, மோனை என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். என்ன எதிகை மோனையை அங்கே எடுத்து காட்டுகின்றார். என்ன பார்த்தீங்கன்னா ஈசன் நேசன் தேசன் என்ன நாசன் என்று நாசம் என்று வருதவர் இதில் பார்த்தீங்கன்னா சா என்ற வருது இரண்டாவது எழுத்து ஒன்று வருத்தெடுக்கின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்ற ஒரு பாடலில் என்ன இரண்டாவது எழுத்து ஒரு பாடலில் முதல் சொல்லியுடைய இரண்டாவது எழுத்து ஒன்று வருப்பதோடு எதிகை என்று சொல்லுவோம். ஆகவே இங்கே எதிகை இப்படி அழகாக எடுத்து காட்டியிருக்கின்ற தன்மையை நாங்கள் கூடியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அன்பு முன்பு பொன் அப்படி எடுத்து காட்டு உண்மை வன்மை பெண்மை நுண்மை என்பதெல்லாம் எதிகை சொற்களாகவே காணப்படுகின்றமே. அப்போ இந்த எதிகை சொற்களை கொண்டு என்ன பாரதி தன்னுடைய பாடலினுடைய அழகை எடுத்து காட்டியிருக்கின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சரியாக இங்கே எடுத்து காணக்கூடியதாக இருக்காது எதிகை மொழி சொற்களைய எடுத்து பாரதி இந்த எடுத்து காட்டுகின்ற மாதிரி சொல்லப்படுகின்ற விஷயத்தை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த பாடலினூடாக நாங்கள் அவற்றை நாங்கள் எடுத்து காணக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இங்கே பாடலாம். சரிதானே பிள்ளைகளே? பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ற அந்த காவியத்தின் ஊடாக எங்களுக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு அற்புதமான படைப்பு. என்ன இந்த உலகிற்கு பாரதி ஒரு செய்தியை சொல்லுகின்றான், இயேசு மற்றும் மரிய மக்தலேனா என்பதன் ஊடாக. சரி, இதில் வரக்கூடியது உங்களுக்கு தெரியும். இந்த கேள்விகளையும் தாண்டி இதில் வரக்கூடிய கேள்விகள் என்ன, இயேசு என்ற பாத்திரத்தின் ஊடாக என்ன பாரதி சமூகத்துக்கு எடுத்து சொல்லியிருக்கின்ற செய்தி என்ன என்பது உங்களுக்கு பார்த்துருக்கின்றோம் எல்லாம். அதே மாதிரி மரிய மக்தலேனா என்ற பாத்திரத்தின் மூலமாகவும் அவன் என்ன செய்தியை உங்களுக்கு சொல்லி இருக்கிறான் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கலாம். ஆகவே ஒரு ஆன்மா தூய்மை பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு தூய்மையான ஆன்மா எப்பொழுது தோற்றுவிக்கப்படும் என்பதையும் அது எவ்வாறு தோற்றுவிக்கப்படும் என்பதையும் அதை நாங்கள் எப்படி கை கொள்ளலாம் என்பதையும் மிக அழகாக இந்த பாடலினூடாக பாரதி எடுத்து காட்டியிருக்கின்ற. ஆகவே எந்த ஒரு செயலையும் நாங்கள் சரியான வடிவத்தில் செயற்படுத்துகின்ற போது அது நுண்மை நொடிப்பொழுதில் கூட அதனுடைய பயன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் பாரதி இந்த பாடலினூடாக எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். என்ன அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்ன இயேசு கிறிஸ்து என்ற அந்த காவியத்தின் ஊடாக பாரதி எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்ற செய்தி அதுதான். என்ன அதை நாங்கள் ஒரு மேலோட்டமாக திருப்பி இங்கே பாருங்க பிள்ளைகளா. ஏன்னா ஈசன் சிலுவையில் மாண்டான், அப்போ இயேசு சிலுவையில் மாளுகின்றான். எப்படி? எதுக்காக? இந்த பாவங்களே போக்குவதற்காக. தான் சுவந்த ஆன்மாக்களின் சுவந்த பாவங்களை எல்லாம் அந்த ஆன்மாக்கள் தான் அந்த பாவங்களை எல்லாம் எடுத்து அதை போக்குவதற்காக அவன் என்ன செய்கின்றான்? சிலுவையில் மாண்டான். அப்போ அந்த பாவம் என்ற அந்த சிலுவையில் ஆன்மாக்களுடைய பாவம் என்ற சிலுவையை தான் சுமந்து அதிலே மாண்டு அந்த ஆன்மாக்கள் எல்லாம் தூய ஆவியானவனாக மாற்றியவர் தான் இந்த இயேசு. அதனால்தான் அவர் தூய ஆவியானவராக எங்களுக்கு காட்சியளித்தார். அந்த காட்சி அளிப்பு தான் என்னது, ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொள்ளுகின்ற போது அங்கே உங்களுக்குள்ளேயே ஒரு தூய ஆவி ஒன்று புத்துயிராய் தோன்றும். அப்படி தோன்றுகின்ற அந்த தூய ஆவிதான் உங்களை தினம் காத்து கொள்ளும், தினம் காத்து கொள்ளும் என்ற செய்தியை அவர்களுக்கு இந்த பாடலினூடாக எடுத்து காட்டியிருக்கின்றவை நாங்கள் காணலாம். ஆக பாரதி என்ற அந்த மகா கவிஞனுடைய இந்த படைப்பு இயேசு காவியம் இயேசு கிறிஸ்து என்ற அந்த பாடல் படைப்பு எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தியும் அது தான். ஆக பாருங்க பிள்ளைகள், இந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த பாடலின் ஊடாக நாங்கள் இவ்வகையான தன்மையை நாங்கள் காணலாம். ஆகவே ஒரு ஆன்மா எவ்வாறு தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளுகின்றது, தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய சிறந்த வழி என்ன, அன்பு என்ற அந்த வழியை நாங்கள் சரியாக கை கொண்டோமாக இருந்தால் அது எங்களுக்கு நன்மையிலேயே முடியும் என்பதையும்
இறைவன் அந்த தேவன் வந்து எங்களை நித்தம் காப்பார். எப்படி? நாங்கள் நல்லறம் வழியே சென்று, நல்லறத்தின் வழியே சென்று எம்மை நாங்கள் பாதுகாத்து கொள்வோமாக இருந்தால், அதை நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்வோமாக இருந்தால், மற்றவர்களுடைய உணர்வுகளைக்கும் மதிப்பளித்து நாங்கள் செல்வோமாக இருந்தால், அங்கேயும் எங்களுடைய தூய்மையான ஆவி ஒன்று எங்களுக்குள் தோன்றும். அதுவே எம்மை நித்தம் காத்து கொள்ளும் என்ற ஒரு அற்புதமான செய்தியை பாரதி எங்களுக்கு இதன் மூலமாக எடுத்து காட்டி இருக்கின்றார். அப்போ சரிதானே பிள்ளைகளே? அப்போ இயேசு கிறிஸ்து என்ற அந்த காவியத்தின் ஊடாக, ஏன்னா அந்த ஒரு காவியம் என்று கூட சொல்லலாம், ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ற இயேசுவை பற்றி ஒரு அற்புதமான படைப்பின் மூலமாக இந்த இயேசு மற்றும் மத்திய மக்கள் என்ற அந்த பாத்திரத்தின் ஊடாக ஒவ்வொரு ஆன்மாக்களும் தூய்மை பெறுகின்ற ஆன்மாக்களாகவே தம்மை வெளிப்படுத்தி கொள்கின்றது என்பதை பாரதி இந்த பாடல்கள் மூலமாக எடுத்து காட்டி இருக்கின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆக என்ன தரம் 10-11 இலக்கிய நயம் எடுக்கின்ற மாணவர்களே, உங்களுக்கு இப்போ இயேசு கிறிஸ்து என்ற அந்த பாடலினூடாக உங்களுக்கு நாங்கள் என்ன பாரதி எடுத்து காட்டியிருக்கின்றான் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி இருக்கின்றேன். சரிதானே பிள்ளைகளே? ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த பாடலின் ஊடாக வரக்கூடிய சில சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அப்படியே சந்தேகங்கள் இருந்தால் நாங்கள் அது தொடர்பாக வருகிறது. தரம் 10-12 இலக்கியம் எடுக்கின்ற மாணவர்களே, இதுவரை நாங்கள் இயேசு கிறிஸ்து என்ற பாடத்தை பார்த்தோம். அதில் ஒன்றே மேலதிக வினாக்கள், மேலதிக சந்தேகங்கள் இது மூலம் அடுத்த வகுப்பில் நாங்கள் தெளிவுபடுத்துகின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கின்றேன். மீண்டும் இன்னொரு வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.